ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் பிள்ளைகளை பற்றி உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். அதாவது ரொம்ப நாளாகவே உன் பிள்ளைகளை உனக்கு அடுத்து என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு யோசனை உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நீ நினச்சி பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்களை நான் பார்த்துக்குவேன். எனக்கு மேலே எனக்கு அடுத்து இவங்க என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோன்ற கவலை உன்னை ஆட்டி படைக்கிறதுனால எல்லா விதத்திலும் அவங்க தெளிவானவங்களா, திறமைசாலியாக, புத்திசாலியாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அவங்க அப்படி இல்லாமல் சில வேலைகளை செய்யும்போது என்னடா இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, நாளைக்கு இவங்க இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறாங்க, இந்த மோசமான உலகத்தில் பொய்யும் புரட்டும் ஏமாற்றுத்தனமும் துரோகமும் நிறைஞ்சிருக்க இந்த உலகத்தில் இவங்க ஏமாறாமல் இருக்கணுமே, எல்லார் முன்னாலையும் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமேன்ற அந்த பயமே உனக்கு அவங்க மேலே கோபத்தையும் எரிச்சலையும் சிடுசிடுப்பையும் கொடுத்துருது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை பார்த்து பொறுக்க முடியாமல் அவங்கள திட்ட, கோபப்படுற, கத்துற. அதனால் உன் உடம்பும் உன் மனசும் பாதிக்குதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. பிள்ளைகள் எப்போதும் இப்படியே இருக்க மாட்டாங்க என் செல்வமே. அவங்கள இப்போவே நீ எல்லாத்தையும் சரிப்படுத்திடணும்னு நினைக்காம கொஞ்சம் விட்டுப்பிடி. காலம் மாற மாற அவர்களுக்கும் புரிதலும் பக்குவமும் புத்திசாலித்தனமும் நிச்சயமாக வரும். உன் பிள்ளைங்க காலம் முழுவதும் இப்படியே இருந்துட மாட்டாங்க. நீயே யோசிச்சு பாரு. பல விஷயங்கள் ரொம்ப நாளாகவே உனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப வயசு வரைக்கும் புரியாமல் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்காம தானே இருந்த. இப்போது கூட உனக்கு இந்த மனிதர்களை பற்றி எல்லாமே தெரியலை. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. அதை போல் உன்னை விட சிறப்பாகவே உன் பிள்ளைகளை உன் அப்பன் முருகன் நான் வாழ வைக்கிறேன். நீ சந்தோஷப்படும்படியாக உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறத நீ மறந்துட வேணாம். ஏன்னா உன் பிள்ளைகள் உனக்கு மட்டும் பிள்ளைகள் கிடையாது. நீ எப்படி என் பிள்ளையோ அதே போல உன் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக தான் நான் நினச்சி வளர்த்து ஆளாக்கி நல்ல தகுதியோடையும் திறமையோடையும் நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ உன் பிள்ளைகளை நினச்சி வாழக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் கடைசி நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நீ சந்தோஷப்படும்படியாக உன் கண்ணு முன்னாலேயே உன் பிள்ளைகள் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவதை கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போகிற. நீ எதிர்பார்க்குற நற்செய்திகள் எல்லாம் உன் பிள்ளைகளின் வெற்றி செய்தியாக உன் செவி வந்து சேரப்போகுது. உனக்காக நான் இருக்கிறேங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். ஆனால் அதை யாருமே இல்லாமல் ஆதரவற்றவர்களிடம் சொல்லும்போது, மனசு உடைஞ்சு போயிருக்கவங்க கிட்ட சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை படைக்கும்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஆதரவாக, உனக்கு துணையாக நான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். உன் பிள்ளைகளின் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் செல்வமே. நீ உன் பிள்ளைங்க எப்படி வாழணும், எப்படி வளரணும்னு நினைக்கிறியோ அதை விட சிறப்பான வாழ்க்கையை, அவர்களுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி தருவேன். உன் மனசு மகிழும்படியாகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். எல்லா தருணத்திலும் நீ ஒரு விஷயத்தை நம்பினா போதும். அதாவது நான் உன் கூட இருக்கேன், நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா வாழ வைப்பேன்னு நம்பு. நீண்ட நாட்களாகவே உனக்கு நடக்காமல் இருந்த விஷயமும் நிறைவேறாத விஷயமும் இப்போது வெற்றிகரமாக நடக்கப் போகுது. சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காது போனாலும், உன் பிள்ளைகள் நீ நினச்சதை செய்யாமல் போனாலும் அடுத்த முறை செய்வாங்க. இனி வரும் காலங்களில் அவங்க வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு நீ நம்பிக்கையோடு இரு. இப்போது நீ பார்க்குற எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாறத்தான் போகுது. நீ எப்போவும் நம்பிக்கையோடு இருந்தீனா ஒருபோதுமே தோற்று போக மாட்ட. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகள்
ஜெயிச்சு சாதிச்சு உனக்கு பேரும் புகழும் வெற்றியும் கூட பெற்று தருவார்கள் என் தங்கமே. இந்த முருகனுடைய அருளுங்கிறது காத்தோடு காத்தா கலந்து வந்து உன் வாழ்க்கையை நிமித்த போகுது. நீ செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட நான் பெரும் பலன்களை கொடுப்பேன். உன்னுடைய வியர்வை தான் இப்போது உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குதுன்றதை உனக்கு தெரிஞ்சது போல என்னுடைய இந்த முருகனுடைய அருள் மூலமாக உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வதையும் நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வரும். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது, உன் குடும்பத்தோட வாழ்க்கைங்கிறது துன்பங்களே இல்லாத இன்பமயமான ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும். நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டீன்னா இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி என் அருள் உன்னை சுற்றி வரும்படி நான் செய்வேன். இனிமே உனக்கு இருண்ட காலமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக உன்னை தேடி வரும். நீ கண்ட கனவெல்லாம் உன் பிள்ளைகள் விஷயத்தில் நனவாக நிஜமாக மாறப்போகுது. அவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு சாதிச்சு உன்னையும் உன் கூடவே வச்சு அவங்களும் நீங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி செஞ்சு உன்னை பெருமைப்படுத்துவார்கள். உன் மனசில் இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் நீ உனக்காக செஞ்சுக்காம பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் அவர்கள் உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக நிறைவேற்றுவார்கள். நான் சொல்கிறது புரியுதா? உனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் பிள்ளைகள் ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சுருக்க, வாங்கி வாங்கி கொடுத்துருக்க. அதற்கெல்லாம் பதிலாகத்தான் இப்போது உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பெருமை சேர்க்கும் விதமாக, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதமாக நீ முன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்காக ஒவ்வொன்றா செஞ்சு கொடுப்பாங்க. தாமதம் இல்லாமல் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் தரமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். ராஜயோகமும் இனி நிரந்தரமாக உன் குடும்பத்தோடையே இருக்க போகுது. உனக்கு யாராவது துரோகம் செஞ்சாலோ கெடுதல் செஞ்சாலோ அவங்கள பழி வாங்கணும், சண்டை போடணும்னு நினைக்காம அதை என்கிட்ட விட்டுட்டீன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன். சும்மா உட்காந்து கவலைப்படுறதுனால எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த முருகன் மீது நீ நம்பிக்கை வச்சினா அனைத்தையுமே மாற்றலாம் என் செல்வமே. உனக்கும் உன் குடும்பத்துக்காகவும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு முன்பாகவே உனக்கு என்னென்ன செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சு எப்படி வாழ வைக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். நீ செய்த எல்லா முயற்சிகளும் ஒருபோதும் அவங்க வாழ்க்கையில் வீணாக போகாது. என் அருளோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இனி வரக்கூடிய வருங்காலத்தில் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளுக்காக நீ பட்ட கஷ்டமும் நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் கூட இப்போது அவர்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றலாம் போது. உன் பக்திக்கு பரிசாகவும் நீ ஓடி ஓடி என் கோயிலுக்கு வந்து வேண்டி வணங்கி கேட்டதற்காகவும் உன் பிள்ளைகளை அவங்களோட சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பத்தோட குழந்தை குட்டின்னு நல்லா வாழ வைக்க போகிறேன். நிம்மதி இல்லாத உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இனி இன்பம் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க போகுது. இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் அழகானதாக இருக்கும். நல்ல நேரம் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே பொற்காலத்தை தொடங்கி வச்சுட்டேன். இனிமே அதிர்ஷ்டங்கள் எக்கச்சக்கமாக ஏராளமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். பொன்னையும் பொருளையும் உனக்கு அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கடல் நீர் போல நீ அளவில்லாத அன்பை எனக்கு கொடுக்கும்போது நான் மட்டும் உனக்கு ஏதாவது செய்கிறதுக்கு கணக்கு பார்ப்பேனா என்ன? அளவில்லாத முன்னேற்றத்தையும் அழகான வாழ்க்கையையும் உனக்கு கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு பிறகு நீயும் உன் பிள்ளைகளும் ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு போ. உன் விதி இப்படி தான். நீ உன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போறியோன்னு யாரெல்லாம் உன்கிட்ட வந்து எதிர்மறையாக பேசுனாங்களோ அவங்கக்கிட்ட இப்போது சத்தம் போட்டு சொல்லலாம். உன் பிள்ளைகள் மூலமாக நீ புகழின் உச்சிக்கு வந்துட்டங்கிறத சொல்லும் விதமாகத்தான் அவர்கள் மூலமாகவே உனக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ அனுபவிக்கிற கஷ்டகாலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. உனக்கு துணையாக நானும் இருக்க போகிறேன் என் செல்வமே.
எப்பெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகவே நான் உன்னை தேடி வருவேன். என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக இருக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். தெய்வீக சக்தியுள்ள உன் வீட்டில் நான் எப்போவுமே உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைகளை பற்றி நீ கண்ட கனவெல்லாம் நிச்சயமாக நனவாக மாறும். உன் வாழ்க்கை குறிக்கோளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியாக நான் இருந்து தோஷங்களையும் தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி வச்சுட்டு சுப நிகழ்வுகளை அழகாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கை உயர்வதற்கான கால ஆரம்பமாயிடுச்சு. உன் மனசில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் மறைந்து போய் அமைதி பிறக்கும். உன் வாழ்க்கையை அழகாக நகரத் தொடங்கும். இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்கவே முடியாது. இருண்டு போயிருக்க உன் வாழ்க்கையில் விளக்கேற்றுறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனி நீ கவலைப்படவே வேணாம். இந்த திருச்செந்தூர் முருகனின் நாமத்தை சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை சீர்தூக்கி நிறுத்த போகிறேன். உன்னுடைய துயரம் எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிடு. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு எழுச்சி பிறக்கும். ராஜயோகம் உனக்கு ஆரம்பமாகும். நீ என்னதான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் சொந்த பந்தங்கள் எப்போவுமே நீ நல்லா வாழ்கிறதையும் உன் பிள்ளைகள் நல்லா வளர்கிறதையும் பொறுத்து கொள்ள முடியாதவங்களாக தான் இருக்காங்க. அப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய உன் சொந்தக்காரர்களையும் சுற்றத்தார்களையும் கொஞ்ச நாளைக்கு உன்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறேன். நீ எல்லார்கிட்டையும் அன்போட அளவோடு பேசினா போதும். ஏன்னா அதிகம் பேச பேச பெருமையோட பேசுகிற வேணும்னே பேசுகிற ஏதாவது சொல்லி அவர்கள் வேண்டியவர்கள் கூட வேண்டாதவர்களாக உன்னை விட்டு விலகி போயிடலாம். அதனால் காசு பணம் வசதி சேரும்போது கொஞ்சம் பார்த்து பேசவும் பொறுமையாக பேசவும் நிதானமாக நடக்கவும் கற்றுக்கோ. இல்லைனா அவங்க வைத்தறிச்சலை உன் மேலே தூக்கி போட்டுட்டு நீ தான் தப்பாக செய்கிறன்ற மாதிரி பேசிடுவாங்க. நீ பொறுமையாக பேசி அளவோடு அவர்களோட நட்பை தொடரும்போது சொந்தத்தையும் அளவோடு வத்து கொள்ளும்போது இந்த முருகப்பெருமான் என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி தருவேன். உன் கனவுகளெல்லாம் துளிர்த்து நனவாகும். உன் முயற்சிகளெல்லாம் நிச்சயமாக வெற்றியை தரும். என் அருளின் செயலானது உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகுது. யாராவது உன்னை ஏதாவது சொன்னாலோ அல்லது உன்னை அவமானப்படுத்தினாலோ உன் குடும்பத்தை மட்டம் தட்டி பேசினாலோ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத பல மாற்றங்கள் வரும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன். திருச்செந்தூரில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க நான் உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை சிறப்பாக செய்து தரப்போகிறேன். நீ என்கிட்ட எதை கேட்டாலும் நீ ஒரு மடங்கு கேட்டினா அதை 2 மடங்காக பல மடங்காக உனக்கு கொடுப்பதற்கு தயாராகத்தான் நான் இருக்கேன். அப்படிதான் இப்போது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவையானதையெல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். இனிமேல் உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன்.